நம்ம எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுற ஒரு நாள் உண்டு. எல்லாரும் அன்னைக்கு ஹீரோயின், நம்ம எல்லாமே அன்னைக்கு தான் ஹீரோ. எந்த நாள் அது? நம்முடைய பிறந்த நாள். ஓஹோன்னு கொண்டாடுறோம். ஆனால் அன்னைக்கு நம்ம சந்தோஷமாக இருப்போம். நாம் என்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோமோ அந்த தினத்தில் தான் நம்ம அம்மா அதிகமாக அழுதார்கள். நம்ம எவ்வளோ சிரித்து கொண்டிருந்தோமோ அன்றைக்கு தான் நம்ம அம்மா அதிகமான வலியை சுமந்தார்கள். இதை ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கும் ஒவ்வொரு பிள்ளையும் நினைக்கணும். அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி. ஒரு கவிஞன் எழுதுனா, ஒரு ஆணின் உடலிலிருந்து உயிர் பிரிந்தால் அதற்கு சவம் என்று அர்த்தம், ஒரு பெண்ணின் உடலிலிருந்து உயிர் பிரிந்தால் அதற்கு பிரசவம் என்று பெயர் அப்படின்னு எழுதணும். சாவின் விளிம்பு வரைக்கும், மரணத்தின் வாசல் வரைக்கும் போய் நின்று ஒரு உயிரை உலகத்துக்கு தருபவள் தான் பெண். உண்மையா இல்லையா? அந்த வழியை நம்மளுடைய அறிவியலாளர்கள் சொன்னாங்க. இப்போ நிலநடுக்கம் வருதுன்னு வைங்க, அதை ஒரு அளவையால் குறிப்பிடுவாங்க. 6.2 ரிக்டர், 5.3 ரிக்டர் நிலநடுக்கம்னு சொல்கிறாங்கல்ல. அந்த பூகம்பத்தை ரிக்டர் அப்படிங்கிற அளவுகோலால் குறிக்கிறாங்க. இந்த சவுண்டு இருக்குல்ல, இதை டெசிபல் அப்படிங்கிற ஒரு அளவால் குறிக்கிறாங்க. ஒரு அளவுக்கு மேலே டெசிபலை காது கேட்காது, அதுக்கப்புறம் காது கேட்காமே போயிடும். அதே மாதிரி மின்சாரத்துக்கு வாட்ஸ் இல்லைன்னா ஆம்பயர் அப்படின்னு ஒரு அளவு சொல்கிறாங்க. அதே மாதிரி வலி இருக்குதுல்ல, ஒருத்தரை நிப்பாட்டி வச்சு பலார்னு கன்னத்தில் அரைஞ்சோம்னா ஒரு வலி வலிக்கும்ல, அதுக்கு ஒரு அளவு. தலையில் ஒரு கொட்டு கொட்டுனா அதுக்கு ஒரு அளவு இருக்குது. ஒரு மனுஷனை கத்தியால் குத்தி ஓன்னு செத்து போயிடறான்ல, அந்த அளவு 45 டெல். ஒருத்தர் நிற்க வச்சு நெத்தியில் டப்புன்னு சுட்டுட்டோன்னு வைங்க, அடுத்த செகண்ட் இறந்து போயிடுவார். அதோடைய அளவு 45 டெல். 45 டெல் அளவுக்கு மேலே ஒரு மனுஷனால் வலியை தாங்க முடியாது, அவர் இறந்து தான் போகணும். இதுதான் நியதி. கேட்டுக்கிட்டீங்களா? ஆனால் பிரசவத்தின் போது ஒரு தாய் சுமக்கிற வலியின் அளவு 57 டெல் என்று அறிவியல் குறித்திருக்கிறது. கைத்தட்டலாமே. 45 டெல்லில் மனுஷன் செத்தே போயிடுவான். ஆனால் 57 டெல் வலியை சுமந்து தான் ஒவ்வொரு பெண்ணும் இந்த உலகத்துக்கு தன் பிள்ளையை கொண்டு வருகிறாள் என்றால் இந்த தாய்மை கொண்டாடப்பட வேண்டியதா இல்லையா? டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, 20 எலும்பு ஒரே நேரத்தில் முறிஞ்சால் என்ன வலி வலிக்கும், அந்த வலியைத்தான் ஒரு தாய் பிரசவத்தின் போது அடைகிறாள். இப்போ இவ்வளவு வலியை சுமந்து இவ்வளவு வேதனையை தாங்கி ஒரு புதிய உயிரை இந்த பூமிக்கு தருகிற தாய்மையை நாம் கொண்டாடித்தான் ஆக வேண்டும்.